செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி, புதுக்காலம், 25ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, மனித வாழ்வை பள்ளிகளில் நடைபெறும் விளையாட்டுகளில் ஒன்றான 3 கால் ஓட்டத்திற்கு நாம் ஒப்பிடலாம். 2 மாணவர்கள் தங்களது கால்களை கட்டிக்கொண்டு ஓடும் ஓட்டம் இது. இருவரும் தனித்தனி மாணவர்கள் என்றாலும் அவர்களது கால்கள் பிணைக்கப்பட்டுள்ளன. கூட ஓடும் மாணவர் தனக்கு பிடிக்கவில்லை என்று கூறி ஒரு மாணவன் அவனை தாக்க ஆரம்பித்தால் அல்லது அவனோடு ஒத்துழைக்கவில்லை எனில் இருவரின் ஓட்டமும் தடைபடும். நம்மோடு கூட வாழக்கூடிய மனிதர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களது வளர்ச்சியை தடுக்க முனைந்தால் அது நமது வளர்ச்சியையும் பாதிக்கும் என்பதை நாம் நம் மனதில் இருத்துவது அவசியம். எல்லா மனிதர்களோடும், முக்கியமாக நம்மோடு உடன் வாழக்கூடிய மனிதர்களோடு நல்ல உறவில் வாழ்வதற்கான அருளை இன்றைய நாளில் இறைவனிடம் சிறப்பாக மன்றாடுவோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 4 முதல் 7 முடிய. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் 2 காலனுக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார், அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள். அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே
தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரை போற்றுங்கள். இரண்டாம் வாசகம். தூய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-8 முடிய. அன்பிற்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தார்க்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, வசனங்கள் 1-13 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பில் இருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது. இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பில் இருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவதாக வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மாதிரி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள்.
மிகச் சிறியவற்றில் நம்பத் தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத் தகுந்தவராய் இருப்பார். மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நெருக்கமாக அருகருகே இருக்கும் மரங்கள் குறித்த ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. மரங்கள் வெளிப்படையாக பார்க்கப்படுகின்ற பொழுது தனித்தனியானவையாக இருந்தாலும் அவற்றின் வேர்கள் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டுள்ளனவாம். வேர்கள் நீரையும் பூமியின் சத்துக்களையும் உறிஞ்சுவதில் தங்களுக்கிடையே உதவியாக இருக்கின்றனவாம். உதாரணமாக, தென்னைக்கு அருகில் சோற்று கற்றாழை செடிகள் இருக்கின்ற பொழுது கற்றாழை செடிகள் தங்களுக்கு தண்ணீர் கிடைக்கின்ற பொழுது அதை சேகரித்து வைத்துக் கொள்கின்றன. வறட்சி நேரங்களில் அந்நீரை தென்னையின் வேர்களுக்கு வழங்குகின்றன. இவ்வாறு வெளிப்படையாக தெரிகின்ற பொழுது மரங்களுக்கிடையே மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் உண்டு. ஆனால் அதே மரங்கள் கண்ணுக்கு தெரியாத நிலையில் தங்களுக்கிடையே ஓர் ஆழமான பிணைப்பை கொண்டுள்ளன. அன்புக்குரியவர்களே, இந்த உண்மையானது பிரபஞ்சத்தில் உள்ள மரங்களுக்கு மட்டுமல்ல, ஏனைய எல்லாவற்றிற்கும், முக்கியமாக மனிதர்களுக்கும் பொருந்தும். வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது மனிதர்களாகிய நாம் ஒருவர் மற்றவரிலிருந்து மாறுபட்டு தனித்தனியானவர்களாக தெரிகின்றோம். ஆனால் நாம் நம் வாழ்வின் ஆழத்திற்குள் பயணித்தோம் என்றால் நம்மை சுற்றியுள்ள சக மனிதர்களோடு ஆழமான விதத்தில் பிணைக்கப்பட்டுள்ளதை உணர்ந்து கொள்ளுவோம். உறவே மனித வாழ்வின் அடிப்படை தன்மை என்று சொல்லப்படுவதனுடைய பொருள் இதுதான். 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் கடவுள் ஒருவரே என்கின்றார். இந்த ஒரே கடவுளிலிருந்து தோன்றிய மனித இனம் முழுவதும் தனக்குள்ளும் உறவு கொண்டதாகத்தானே இருக்க முடியும். இந்த கருத்தை இன்றைய அறிவியல் வேறு வார்த்தைகளில் சொல்லுகிறது. அறிவியலை பொறுத்தவரை ஆற்றல் தான் உலகின் உச்சம். ஒட்டுமொத்த உலகின் இயக்கத்திற்கு ஆற்றலே காரணமாக இருப்பதால் இன்றைய அறிவியல் ஆற்றலை கடவுளாகவும் கடவுளை ஆற்றலாகவும் கருதுகின்றது. இன்றைய அறிவியலின் கருத்துப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஆற்றல் உச்ச நிலையிலும் ஒருமை நிலையிலும் இருந்தது. இதை அறிவியல் த பிரின்சிபிள் ஆஃப் சிங்குலாரிட்டி என்று சொல்கிறது. இத்தகைய உச்சக்கட்ட ஆற்றல் பெருவெடிப்புக்கு, அதை பிக் பேங் என்று சொல்கிறார்கள், இந்த பெருவெடிப்புக்கு உள்ளாகி உலகின் அடிப்படை அணுக்களான புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் ஆகியவையாக உருமாற ஆரம்பித்தது. இந்த மூவகை அணுக்களின் வெவ்வேறு வகை சேர்க்கையால் பல்வேறு வகையான படைப்புகள் நிகழ ஆரம்பித்தன, இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒருமையிலிருந்து பன்மை தோன்றியது. அதாவது ஒருமையாகிய கடவுளிடமிருந்து பன்மையாகிய படைப்புகள் தோன்றின என்று காலம் காலமாக மதங்கள் சொல்லி வந்த கருத்தை இன்றைய அறிவியல் வேறுவிதமான வார்த்தைகளை பயன்படுத்தி உறுதிப்படுத்துகிறது. மேற்கண்ட உண்மையை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டவர்களே ஞானிகள் என்று கருதப்படுகிறார்கள். ஞானிகள் என்பவர்கள் வாழ்வின் ஆழத்திற்குள் பயணித்தவர்கள். எனவே எல்லாம் எல்லாவற்றோடும் பிணைக்கப்பட்டுள்ளதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்ப தங்களது வாழ்வை அமைத்துக் கொண்டவர்கள். எனினும் பல மனிதர்கள் வாழ்வின் இத்தகைய ஆழத்திற்குள் செல்வதில்லை. வாழ்வின் ஆழத்திற்குள் செல்லாத மனிதர்கள் சக மனிதர்களை தங்களிலிருந்து அந்நியப்பட்டவர்களாக கருதி அவர்களை அழித்து தங்களை வளப்படுத்திக் கொள்ளவும் தங்களின் பேராசைக்கு பிறரை பலி கொடுக்கவும் துணிந்து விடுகின்றனர். இதுவே கிமு 8ஆம் நூற்றாண்டில் இஸ்ரேல் நாட்டில் நடந்தது. வடநாடான இஸ்ரேலில் ஒருவர் மற்றவரை ஏமாற்றுகின்ற தன்மை, முக்கியமாக ஏழைகளை பணக்காரர்கள் நசுக்குகின்ற தன்மை அதிகமாகவே இருந்தது. இதை மிக கடுமையான வார்த்தைகளில் கண்டித்தவர் ஆமோஸ்.
இதையே முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம். பிறரது வாழ்வை அழிப்பது கடவுள் முன்னால் மாபெரும் பாவமாக இருக்கிறது என்ற செய்தியை ஆமோஸ் எடுத்துரைத்தார். மனிதத்தை விட செல்வத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பிறரது வாழ்வை சூறையாடிய இஸ்ரேல் நாட்டின் பணக்காரர்களுக்கு மாற்றாக செல்வத்தை விட மனிதத்தையும் மனித உறவையும் மேலானதாக கருதிய கண்காணிப்பாளர் குறித்து இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம். நற்செய்தியில் நாம் சந்திக்கும் வீட்டு பொறுப்பாளர் அநீதியானவர் என்பதை குறித்த தெளிவான செய்தி நற்செய்தியில் இல்லை. தன் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டதாக இயேசு கூறுகிறார். அந்த பழி உண்மையானதா இல்லையா என்பது குறித்த தெளிவான சான்றுகள் அந்த உவமையில் இல்லை. பழி சுமத்தப்பட்ட அனைவரும் கெட்டவர்கள் அல்ல, பழி சுமத்தப்படாதவர்கள் அனைவரும் நல்லவர்களும் அல்ல. கடன்பட்டவர்களுக்கு அவர் தள்ளுபடி செய்தவை அவரது தலைவருக்கு சொந்தமானதாகவும் இருக்கலாம், அல்லது அவருக்கு சேர வேண்டிய பங்காகவும் இருக்கலாம். அவருக்கு சேர வேண்டிய பங்கு என்றால் அவரது செயலை அநீதியான செயல் என்று சொல்லிவிட முடியாது. எப்படி இருப்பினும் இயேசு அவரை பாராட்டியதற்கான காரணம் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மனித உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே. இதையே இயேசு முன்மதி என்று சொல்லுகின்றார். செல்வத்தை விட உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை முன்மதி என்றும், உறவை விட செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை முட்டாள்தனம் என்றும் விவிலியம் கூறுகின்றது. மன்றாடுவோமாக. இறைவா, பிறரது வளர்ச்சியில்தான் எங்களது வளர்ச்சியும், பிறரது மகிழ்ச்சியில்தான் எங்களது மகிழ்ச்சியும் அடங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ வரம் தாரும். ஆமென்.